அதன் ஒருவேளை ஏன்னா பாமக வெளிப்படையாக கேட்கல, ரகுவர்கள் இப்ப எல்லாருமே சுட்டி காமிச்ச மாதிரி தேமுதிக ஆசைப்படுறாங்க. ஆனா இபிஎஸ் அவர்கள் அதுல உடன்படலை. பாஜக நிலைமை நமக்கு தெரியல அவங்க என்னன்னு. இப்போதைக்கு நாங்க இல்ல ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப உள்ளுக்குள்ளதான் கொடுத்தாகணும் அப்படின்னா அதுக்குள்ள என்ன கணக்கு இருக்க போகுதுன்றது நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவினர் 2 பேருக்கு தான் போடுவாங்க. பாமக கேட்டாலுமே இந்த முறை நான் இந்த கருத்துக்கள் வந்து கொஞ்சம் ஒரு முரண்படுறது என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கடந்த ஏற்கனவே ஒரு முறை இவங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்க, ஜி.கே. வாசன் கொடுக்குறாங்க. பட் 2 பேரையுமே இவங்களால பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதிமுகவோட கூட்டிட்டு வர முடியல. 2 பேருமே பிஜேபி பக்கம் தான் நின்னாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இயல்பாவே என்ன தோணுதுன்னா, நம்ம ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கக்கூடிய மனப்பான்மையில ஒருத்தருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தா கூட அவங்க கூட நம்ம கிட்ட நிக்க மாட்டாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மைண்ட்ல என்ன பிக்ஸ் ஆகுதுன்னா, அவரை துரோகம் பண்ணாங்கன்னு பல பேர் சொன்னா கூட அவரோட மைண்ட்ல இந்த கட்சிகளாம் நமக்கு துரோகம் பண்றாங்க அப்படிங்கிற விதமா பிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல இன்னொன்று மிக முக்கியமா என்னன்னா, போன முறை பாஜகவோட ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி போயிருந்தாங்க. இந்த முறையும் இந்த கூட்டணியில பிக் பிரதரா பின்னணியில பாஜக இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாஜக வந்து ஏதோ ஒரு வகையில் ஈடியோ வேறு ஏதோ ஒரு செயல்பாடுகளால் ஒரு கூட்டணியை திரும்பியும் கூட்டிட்டு வந்துட முடியும். இதுக்காக எதுக்கு தன்னோட ஒரு ராஜ்யசபா எம்பி இலக்கணும் அப்படின்னு கூட எடப்பாடி பழனிசாமிக்குள்ள ஒரு காய் நகர்த்தல் இருக்கலாம். அதே நேரத்தில் அதிமுக சார்பிலேயே 2 பேர் போடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பு போட்டதில் கூட ஒரு எம்பி ஓபிஎஸ் அவருடைய தர்மருக்கு போட்டாங்க, ஒன்று இவர் போட்டுக்கிட்டார் சி.வி. சண்முகத்துக்கு. இந்த முறை 2 பேருமே இவருக்கே போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப தொண்டர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும். அப்ப அதிமுக அந்த காய் நகரத்துல தான் இனிமேல் பண்ணுவாங்க. அந்த 2 பேர் அதிமுகவிற்குள் அப்படின்னா பட்டியல் ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா ஆமா. அதை எப்படி அதுல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ரொம்ப நுணுக்கமான இடத்தை தொட்டாங்க. இப்ப நீங்க இரட்டை தலைமையா இருக்கிறப்ப ஒரு பேலன்ஸ் தேவைப்பட்டது. எல்லாமே சோசியல் மீட்டருக்கு அதுதான். இப்ப ஒற்றை தலைமையா இருக்கிறப்ப நீங்க யார பண்ண போறீங்க? அது ஜீவசகாப்தன் இன்னொன்னு சொன்ன மாதிரி இப்ப பாஜக கூட்டணின்றதுனால சிறுபான்மை வாக்குகள் இஸ்லாமியர்கள் எல்லாம் நாங்க அரவணைக்கிறோன்ற மாதிரியும் காய்கள் நகர்த்தணும். அந்த பட்டியல் இருக்கான்னா அந்த 2 பேர் எப்படி இருக்கு? ஆமா, அதாவது இது என்னன்னா, முதல்ல வந்து ஜெயக்குமார் அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலா முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜீவசகாப்தன் சார் சொன்ன மாதிரியே அவர் பொதுவெளியிலே அவர் குறிப்பிட்டார், நான் 40,000 ஓட்டு பின்னாடி இருக்கேன், நான் ஒரு ஓட்டு எடுக்கும் போதே திமுக 40,001 வந்துடுறாங்க அப்படின்னாரு. ரொம்ப பொதுவெளியில பாஜகவுக்கு எதிராக அவர் வந்து எந்த அளவுக்கு தன்னை வந்து பலவீனப்படுத்தி இருக்கு அப்படின்னு பேசினார். இதெல்லாம் தாண்டி எந்த பால் போட்டாலும் அவர் அடிக்கக்கூடியவரா, ஒரு ஆபத்தான நேரத்தில் இறக்குற கடைசி கட்ட ஆட்ட பேட்ஸ்மேன் மாதிரி அவர் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் அதிமுக களமாடுறார். ஸோ அப்போ அவரை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும். ஸோ ஜெயக்குமார் மாதிரியான சீனியர் ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கடந்த முறை ஜெயக்குமார் அவர்களும் பட்டியலில் இருக்கிறாங்க, சி.வி. சண்முகம் அவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த முறை சி.வி. சண்முகம் அவர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது. இந்த முறை செம்மலை அவர்களும் இருக்காங்க, ஜெயக்குமார் அவர்களும் இருக்காங்க. நான் சொல்வதற்கு பின்னணி நிறைய அரசியல் கணக்கும் இருக்கு. இல்ல செம்மலை அவர்களும் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர், எப்படி செலக்ட் பண்றதுல இல்ல இந்த முறை ஜெயக்குமார் அதிருப்திய பொதுவெளியில பிஜேபியோட கூட்டணிக்குள்ள வந்ததை சொல்லிட்டாரு. சோ அப்ப இனிமேல் அவர் பேசிடுவாரோ அப்படிங்கக்கூடிய எண்ணம் கூட இவர்களுக்குள்ள வரலாம். இன்னொரு இடம் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் அதிமுக தொடர்ச்சியா பலவீனமான ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்கு. நிறைய தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது கூட தென் மாவட்டங்களில் தான். அதில் ரொம்ப குறிப்பாக இப்போ ராஜ் சத்யன் மதுரையை சேர்ந்தவர், அவர் ஐடி விங் கிட்டத்தட்ட ஒரு வாரம் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளே அந்த டீம் கொண்டாடினாங்க, ரத்த தானம்லாம் கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ கூட இணையத்தில் ரெட்டை இலைன்னு சொல்லி அவங்களே ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு என்னெல்லாமோ முயற்சிகள் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க, ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கக்கூடிய முறையில் சில முயற்சிகள் அவங்க பக்கமும் காய் நகர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்பத்துறை தொடர்ந்து சட்ட ரீதியாக அதிமுகவுக்கான சிக்கல்கள் எல்லாத்துக்கும் போராடுறாரு. ஸோ அப்போ வந்து அந்த தென் மாவட்டங்களை திருப்திப்படுத்தணும்னா இந்த 2 பேரில் யாராவது ஒருவரை ஒரு சாய்ஸா எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிமுகவுக்கு இருக்கு. நிச்சயமா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று அண்ணாமலை நான் லிஸ்ட்ல வச்சிருக்கோம் இன்னைக்கு விவாதத்தில். அண்ணாமலைக்கு அவங்க கொடுக்கறது வந்து அதிமுகவை திரும்பி பருத்தி முட்டை எடுத்து பஞ்சு குடோன்ல வைக்கிற கதைக்கு சமம். ஏன்னா கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநில தலைவராக இருக்கிற விஷயத்துல பெரிய அழுத்தம் கொடுத்ததே அதிமுக தான். அந்த நேரத்தில் மீண்டும் அண்ணாமலை அவர்களை இது மாதிரி ஒரு ராஜ்யசபா சீட் அதிமுக கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல கடுகளவு கூட அதிமுக அந்த முயற்சியை எடுக்க மாட்டாங்க. அதையும் மீறி இவங்க வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுத்து அவர் மத்திய இணையமைச்சராகி அதிமுக பாஜக கூட்டணியில சீட்டு பேசுற இடத்துக்கு வந்துட்டாருன்னா இதெல்லாம் யோசிப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சோ அந்த சாய்ஸ்ல அவர் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த மாதிரி இருக்கவே மாட்டார். பாஜக விரும்பினால் கூட பாஜக விரும்பாது அப்படிங்கிறது நான் ஒரு யோசிக்கிறேன். அது என்னதுன்னு சொல்லிடுறேன். காரணம் என்னன்னா, நம்மளே பார்த்தோம் இந்த கூட்டணிக்காக வருகிற பொழுது அமித்ஷா அவர்கள் எடப்பாடியின் வருகைக்காக காத்திருந்தார். காலம் மாறி இருக்கு, களம் மாறி இருக்கு. எடப்பாடி அவர்கள பல வழக்குகள் இருந்தாலும் அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் இவருடைய வருகைக்காக காத்திருந்ததா சமகால அரசியல். ஏன்னா
ஒரு புதிய கோணத்தை கொடுக்குறீங்க. பலருமே வேறொன்றா சொன்னப்ப நீங்க வந்து அமித்ஷா அவர்கள் இபிஎஸ்க்காக காத்து இல்ல அந்த ஒரு கூட்டணிக்காக போடப்பட்டிருந்த இருக்கைகளை கூட அன்னைக்கு பார்த்தா டிடிவி தினகரன் அவர்கள் தனக்கு உடல்நிலை சரியில்லைன்றாரு. ராமதாஸ் அவர்களுடைய அந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கிற முடிவெடுக்கிற இடத்துல இபிஎஸ் அவர்கள் நிச்சயமா இந்த முறை 2 சீட்டும் இபிஎஸ் தான் போடுவாரு. ரவீந்திரன் துரைசாமி, நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட், அதை விரிவா பேசுறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஒற்றை தலைமையா இருக்கிறப்ப எப்படி முடிவெடுக்கிறார் பார்ப்போம் அப்படின்னா என்ன சவால் இருக்குன்னு சொல்ல வரீங்க? இப்போ இவர் அசெட் பண்ணணும். இப்போ தான் ஒரு லீடருங்கிறத அசெட் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அவர் இருக்கிறார். இரட்டை தலைமையாக இருக்கிறனால தான் தங்களுக்கு வந்து அசெட் பண்ண முடியலன்னு சொன்னார். ஆனால் இரட்டை தலைமையாக இருக்கும்போது 33% வாக்கெடுத்தவர் வந்து டெபாசிட் இழப்புகளை சந்திக்காதவர் வந்து ஒற்றை தலைமையாக இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத நாம் தமிழர் கீழே 2 மக்களவை தொகுதியில் போனார். ஒன்று அவர் ஈர்ப்பு சக்தி இல்லாதான் அது காரணம். ஒன்று வந்து புதுச்சேரி மக்களவை, இன்னொன்று கன்னியாகுமரி மக்களவை. இந்த பலகீனங்களை வந்து ஓபிஎஸ் நீக்கத்தால அவர் ஒற்றை தலைமையால சந்திச்சிருக்கார். 13% வாக்களை ஒற்றை தலைமையால் அவர் இழந்திருக்கார். நீங்க பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறங்கிற ஒரு வாதம் வருங்கிறனால தான் சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைங்கிறத சொன்னேன். இன்னொன்னு அவர் சகோதரர் சொன்ன கருத்து முழுக்க சரி. அமித்ஷா காத்திருந்தாரு, 20% வாக்குக்காக காத்திருந்தாரு. இது எடப்பாடி கிரெடிட் தான். ஆனா சீமான் நிலையான கொள்கையில காங்கிரஸ் பாஜக எதிர்ப்புல 8% உள்ளவர் நிற்கிறாரு. என்னென்னலாமா பேசிட்டு டாக் பேசிக்கிட்டு அமித்ஷாட்ட வந்து விழுந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப சீமான் கன்சிஸ்டன்ட் லீடர்ஷிப் உள்ள ஒரு ஒற்றை தலைமையா தெளிவா இருக்கிறாரு. இந்த இடத்தில் நீங்க சீமானை எப்படி? இல்ல அவர் சொன்னது அமித்ஷா காத்து கிடந்தாருங்கிறத நான் ஒத்துக்கிட்டு தான் இதை சொல்றேன். சரி, சீமான சொல்றது சீமான் கன்சிஸ்டன்டா இருக்கிறாரு. அந்த 20% வாக்காளர்களும் பாஜகவும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம்னு விழுந்த வாக்காளர்கள், அந்த 8ம் அதே மாதிரி விழுந்தவங்க. அந்த 8 எடுத்தவர் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. அமித்ஷாவை காக்க வச்சது சாதனைன்னு சொன்னா சீமான் அந்த நிலைப்பாட்டில் மீறி போய் நம்பகத்தன்மையற்றவர் பெயர் எடுத்ததும் அதுவும் ஒரு உண்மைதாங்கிறத அவருக்கு சொல்ற.